ஏசப்பா கூடவே இருக்காரு. திடீர்னு கொஞ்சம் வெளியே போயிட்டு வராரு. அப்பதான் தண்ணி மேல நடந்து வராரு. தண்ணி மேல நடந்து வர்றதை பார்த்த உடனே, இவர் எப்பயுமே ஹைப்பர் ஆக்டிவ் இல்ல பேதுரு, அவர் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னவோ ஆவேசமா இருக்குமோ, ஏதோ வேற எதனா இருக்க போதுப்பா அப்படின்னு பயந்துட்டான். அப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தான், பயப்படாதீங்க, நான் தான் வந்துட்டு இருக்கிறேன். தண்ணி மேல நடந்து வந்துட்டு இருக்காரு கடல்ல. இவர் பார்த்த உடனே இவர் பேதுரு என்ன பண்றாரு, ஒருவேளை நீங்க தானப்பா, அப்ப நானும் நடக்கட்டா. என்ன விசுவாசம் இல்லையா? விசுவாசம். அங்க யாராவது யோசிச்சிருப்பாங்களா, அவர் கடவுள், அவர் நடந்திருப்பார், நம்ம ஏன் நடக்கணும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனா இவர் பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நானும் நடக்கிறேன், எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் நடக்கிறேன், வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நடந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் கடலில் நடந்தான், கடல்ல நடந்தான். ஆனா போக்கஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு திடீர்னு. இயேசு மாதிரி கடல்ல நடந்தா அது பெரிய அற்புதம், அதிசயம். ஆனா திடீர்னு காற்று அடிச்சிருச்சு, திடீர்னு அலை வந்துருச்சு. அதை பார்த்த உடனே ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. கீழே அமிழ ஆரம்பிச்சிட்டாரு. வந்து தூக்கி விட்டு கொஞ்சம் திட்டு வாங்கிட்டாரு. ஏன்பா சந்தேகப்பட்ட? நடந்ததானே, நடந்த மனுஷன் ஏன் சந்தேகப்பட்ட? போயிட்ட பாரு உள்ள, கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. அப்போ நம்ம ஃபோக்கஸ ஆண்டவர் மேல வைக்கிறத விட்டுட்டு கடல் மேல வச்சிட்டோம். ஆண்டவர் மேல வைக்கிறத விட்டுட்டு நம்ம காற்று மேல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல வைப்பதை விட்டுட்டு நம்ம புயல் மேல வச்சிட்டோம்னு சொன்னா அமிழ்ந்து போய்விடுவோம். அப்போ இந்த செய்தி ரொம்ப அவசியம். சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். கர்த்தர் மேல வைங்க, அவ்வளவுதான். என் ஃபோக்கஸ், உங்க ஃபோக்கஸ் என் பலவீனத்தின் மேல வைக்க வேண்டாம், கர்த்தர் மேல வைக்கணும். என் வியாதி மேல என் ஃபோக்கஸை வைக்க கூடாது, என் பலவீனத்தின் மேல என் ஃபோக்கஸை வைக்க கூடாது, என் சூழ்நிலை மேல என் ஃபோக்கஸை வைக்க கூடாது, என் சவால்கள் மேல என் ஃபோக்கஸை வைக்க கூடாது, என்னுடைய தோல்வியின் மேல என் ஃபோக்கஸை வைக்க கூடாது, என்னுடைய இழப்பின் மேல என் ஃபோக்கஸை நான் வைக்க கூடாது, என்னுடைய ஏமாற்றத்தின் மேல என் ஃபோக்கஸை நான் வைக்க கூடாது. மாறாக கர்த்தர் மீது என் ஃபோக்கஸை நான் வைக்கும்போது நான் அமிழ மாட்டேன். ஹல்லேலூயா. நான் வீழ்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.